எல்லாரும் பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, இந்த மாச வாக்குத்தத்தத்தை நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள். ஒரு 3 பேர்கிட்ட சொல்லுங்க. ஆமா, 3 பேர்கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லணும். எப்பயுமே பாருங்க, தேவனோட பிள்ளைகள் 4 இடத்துக்கு போனாலே ஆசீர்வாதங்களை கூறுங்க. தேவன் சொல்ல, ஒரு இடத்துக்கு போனே சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லு. நம்ம போய் தான் பாருங்க இந்த உலகத்திற்கு நம்பிக்கையை கொடுக்கறவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்துல பாருங்க நடக்காது, விளங்காது, முடியாதுன்னு சொல்றதுக்கு தான் 1000 பேர் இருக்காங்க. நல்லா இருப்ப, நீ கவலைப்படாதுன்னு சொல்றதுக்கு நம்ம வேற யாருமே கிடையாது. ஏனென்றால் நமக்குள்ளதான் அந்த நம்பிக்கையின் தேவன் இருக்கிறார். நம் தேவனுக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? நம்பிக்கையின் தேவன். என்ன தேவன்? அவர் வந்தாலே அந்த இடத்துல நம்பிக்கை வந்துடும். அவர் வந்தாலே ஒண்ணுமே இல்லைங்க, இனிமேல் என்ன பண்ண போற, ஒண்ணும் இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கை வரும். அப்ப தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா நீங்க போற இடத்துல நம்பிக்கை கொடுக்கணுமா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலர்லாம் நம்மளே கொஞ்சம் அப்படியே நம்பிக்கையோட இருந்தா கூட அவங்கள்ட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினா மொத்த நம்பிக்கையும் போய் என்ன ஆயிரும், வாழ்க்கையில இனிமேல் தேடுறது ரொம்ப கஷ்டம்டா, இவ்வளவுதான் போச்சு, இவங்க சொன்ன மாதிரி அப்படித்தான் இருக்கும் போல அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி எத்தனை பேரோட பழக்கம்லாம் நீங்க இருந்திருக்கீங்க? எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி சிலர்லாம் இருப்பாங்க. இப்படிலாம் இருந்தா நீ நினைக்கிறியா? அப்படியே யோசிச்சு பார்த்தோம்னா அப்ப நம்மலாம் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருக்கிறதுலாம் சும்மா போல, இவங்க சொல்றதா ரைட்டு தான் போல, இப்ப நம்ம ஒரு வேஸ்ட் போல, ஒண்ணுமே தேர முடியாது போலங்கிற மாதிரிலாம் மைண்ட் செட் வந்துடும். தயவுசெய்து அப்படி ஆளுகளோட எல்லாம் என்ன பண்ணாதீங்க. அதனாலதான் பரிசுத்தவான்களோட இந்த பிரேயர்ல ரீட் பண்ணோம் இல்லையா, சகல பரிசுத்தவான்களோட சேர்ந்து அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரத்தை அறிந்து கொள்ளுங்கள்லாம். பரிசுத்தவான்கள்லாம் வேதத்துல இருக்கிறபடி தேவனை அறிந்து கொண்ட, தேவனை ஏற்றுக்கொண்ட, தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நம்ம ஒவ்வொருவருமே ஆவியிலே பரிசுத்தமானவர்களா இருக்கிறோம். அப்ப தேவ பிள்ளைகளோட ஃபெலோஷிப்ல நம்ம இருக்க 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 நமக்குள்ள என்ன வரும்? அவங்களுக்கு நடந்திருக்கா, நமக்கு இப்ப நம்ம கூட சாட்சிகளை நம்ம சபையில ஏன் அதிகமா நம்ம வெளிப்படுத்துறோம்னா 4 பேருக்கு அது தேவனை பற்றிய அறிவை உணர்வை நல்லவருங்கிறதை தரும் ஒழிய ஏதோ நம்ம பேச காட்டுறதுக்காகவோ இல்ல நம்ம புகழ்றதுக்காகவோ இல்ல, பாரு எனக்கு செஞ்சதே உனக்கு செய்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை நம்ம கொடுக்கறதுக்கு தான். ஏன்னா அந்த பைபிளே ஒரு சாட்சி புத்தகம் தான். இந்த பைபிள் இருக்கிற ஒவ்வொருவருமே சாட்சி தான் சொல்லியிருக்காங்க, எனக்கு தேவன் இப்படி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே நம்ம சாட்சி சொல்றதுல ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்னா தேவனை அங்கே உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கும் இந்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குறோம் இல்லையா? எத்தனை பேரு அப்படி ஹோப் கொடுக்குறவங்களா இருக்கீங்க? அந்த வாயில ஜீவன் வந்துகிட்டே இருந்தா கண்டிப்பா அவங்களோட சேர்ந்துறவங்களுக்கு ஹோப் வந்தே தீரும். சரி, இந்த மாசம் பெருக்கம், அந்த பெருக்கத்தை பத்தி சில விஷயங்கள் போன வாரம் பார்த்தோம். தேவன் உங்களை எப்படி பெருகணிக்கிறார்? எல்லாங்க அந்த வேர்டை வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன். இன்னும் சொல்ல போனா படைப்பிலேயே உங்களை படைச்சதனுடைய அந்த சிஸ்டமே பார்த்தீங்கன்னா உங்களை பழுகி பெருகி பூமியை நிரப்பி இடங்கொள்ளாமல் ஆண்டு கொள்ளுங்கள், பழுகுங்க பெருங்க. அதாவது ஆதியாகமம் 1:27 ஒரு தடவை வேணா படிப்போம். அப்பதான் வந்து உண்மையிலேயே தேவன் நான் பெருகிறத விரும்புறாரா அப்படின்னு தெரியும். இந்த பெருக்கத்தை குறித்து தேவன் உங்களுக்கு என்ன ஒரு மனப்பான்மை வச்சிருக்காரு? ஒரு சிலருக்கு வருங்க, ஒரு சிலருக்கு வராது அப்படின்னு கிடையாது. ஒவ்வொருவரையும் தேவன் பெருக விரும்புகிறார். படிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அதாவது மனுஷனை உருவாக்குறாரு. மனுஷன் ஏற்கனவே சொன்னது, மனுஷன் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ்ல எல்லாம் வந்து மேன் போட்டிருக்கோம். மேன்னா ஒரு ஒன்லி ஜென்ஸை தான் குறிக்குதுன்னு இல்லை, அந்த மேன் அப்படிங்கிறதுக்குள்ள ஆணும் பெண்ணுமே இருக்காங்கிறதுலாம் அன்னைக்கு நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுல இருந்து தான் பாருங்க, இதெல்லாம் வந்து தேவனுடைய இருதயத்தின் நினைவுகளா இருக்கு. இந்த 1ஆம் அதிகாரம்லாம் இப்படி எல்லாம் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, யோசிக்கிறாரு. ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி யோசிக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கிடுவோம்ப்பா, இந்த இடத்துல பாத்ரூம் போடுவோம்ப்பா, இந்த இடத்துல வந்து என்ன போடுவோம், உங்களுக்கு எப்படிலாம் ஐடியா இருக்கோ போட்டுக்கலாம். கார் பார்க் வைப்போம், இது ஹால் வைப்போம், இந்த இடத்துல கிச்சன் வைப்போம், அடுத்து 2nd ஃப்ளோர் போடுவோம், அடுத்து வந்து இது இப்படி டிசைன்ல கட்டுவோம். அதே போல 2nd சாப்டர்ல தான் ஆதியாகமம்ல தேவன் மண்ணால மனுஷனை உருவாக்குறாரு. பட் அதுக்கு முன்னால அவங்களுக்குள்ள இந்த யோசனைகள்,
பார்த்திருக்கீங்களா? 2nd சாப்டர்ல தான் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை என்ன பண்றாரு, ஊதுறாரு, மனிதன் ஜீவாத்துவமானான். 2nd சாப்டர்ல 7 நினைக்கிறேன் இல்லையா? அதுக்கு முன்னால பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி, அதாவது தேவனுக்குள்ள நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவங்க எப்படி எல்லாம் இருக்கணும்னு ஒரு பிளான் பண்ணி அவங்க இருதயத்தில் இருக்கிறத அவங்க வெளிப்படுத்துறாங்க. அப்ப தேவனுடைய இருதயத்திலேயே என்னதான் இருக்கு? நீங்க பழுகிறது, பெருகிறது, இடம் கொள்ளாமல் நிரப்பி இந்த பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வதுதான் தேவன். அப்ப அதுக்கேற்றபடிதான் அடுத்து என்ன பண்றாரு? நம்மள கிரியேட் பண்றார். ஆகவே தேவனுடைய நோக்கம் என்ன? நம்ம ஒவ்வொருவருமே பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த பழுகல் எதுக்கு இது எவ்வளவு சொல்ல வேண்டியது இருக்குன்னா, நிறைய பேர் இந்த பெருக்கம் நல்லா இருப்பீங்க, அந்த பூமியில நீங்க என்ன நல்லா உயர்வீங்கன்னா, உனக்கு எதுக்கு இந்த பூமியில காசு? உனக்கு எதுக்கு இந்த பூமியில காசு? பரலோகத்துலதான் சேர்த்து வேணும் தேவன் சொல்லியிருக்காரு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வசனத்துல ஒரே ஒரு மட்டும் எடுத்துக்கிட்டு அது அந்த வசனத்தெல்லாம் சொல்லி உங்களை மிரட்டுவாங்க. உடனே நம்ம சபையில் என்ன சொல்லி கொடுத்தான்னு தெரியலையே. அதனாலதான் சில விஷயங்களை உங்களுக்கு ஒரு 10 நாளா தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 வாரமா இல்லை சில நேரங்கள் 2-3 மாசமாலாம் போதிக்கிற காரணம் என்ன? அதுல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெளிப்பாடு வேணும். நம்ம வாட்டில் ஒவ்வொரு வாரம் ஒரு மாதிரி சொல்லிட்டு போகாம, அப்ப ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். நம் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். நிறைய பேருக்கு என்ன உனக்கு ஆசீர்வாதம் தேவை? இந்த உலகத்துல இப்படிதான். இது இந்த உடம்பு ஒரு மண்ணு, இது வேஸ்ட். அதெல்லாம் ஒரு வகையில உண்மைதான். ஆனா இந்த மண்ணை தான் எடுத்து தேவன் பொண்ணாக மாற்றி இருக்கிறார். அவர் இதுல உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்ம மண்பாண்டங்களில் பொக்கிஷத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். இத்தனை பேர் தேவனை உங்க மண்பாண்டமாகிய உங்களுடைய சரீரத்துல பெற்றிருக்கிறீங்க. அப்ப இந்த சரீரத்தை குறித்து இங்க பேசல தேவன். எப்பயுமே உள்ள இருக்கிற அந்த ஆவி மனிதனை குறிச்சுதான் வேதம் அதிகமா சொல்லும். அதுக்காக சரீரம் வேண்டாம்னு சொல்லல. நீங்க சரீரத்துல நல்லா சாப்பிட்டு இப்படி இருந்தாதான் இங்க உட்கார்ந்து இருக்க முடியும். இல்லைன்னா காலையில என்ன ஆயிரும்? ப்ரெஷர் குறைஞ்சிரும், இல்லைன்னா உடம்பு தேவையில்ல வியாதி தான் வந்துடும். சரீரம் முக்கியம்தான். பட் தேவன் எப்பயுமே ஒருத்தவங்கள விஷயத்தை பத்தி பேசுறாருன்னா அந்த யாரை தான் பேசுவார்? அந்த ஆவி மனிதனை வச்சுதான் பேசுவார். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி மனிதன் இன்றைக்கு இப்படியாகத்தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். வெளிப்புறமா அது தெரியாது. ஆனா தேவனுடைய ஃபுல் மைண்ட் செட் என்ன? நீங்களே உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தேவன் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாரா? நினைப்பார். ஆனா நம்ம என்ன ஆயிடுறோம்? கொஞ்ச நாள் கழிச்சு காசு பணம் இதெல்லாம் வந்த பிறகு தேவனை விட்டுட்டு அது பின்னால போய் கெட்டு போயிடுறாங்க. அதனாலதான் நிறைய இடங்கள் என்ன சொல்ல மாட்டாங்க, உனக்கு ஏன் அது மேல ஆசை வந்துருச்சு, உனக்கு அப்படி கெடுத்துரும், உன்னை உருட்டிடும், நரகத்துக்கு போயிருவா அப்படி சொல்றாங்க. ஆனா நம்ம அவர்கிட்ட இருந்து தான் பெற்றுக்கொண்டு அவர் தான் என்ன பெருக சேர்த்தார் அப்படின்னு சொல்லி கண்ணை அவர் மேல வைக்க சொல்லி கொடுத்துட்டோம்னா இந்த ஆசீர்வாதங்கள் உங்களை ஒருபோதும் கெடுக்காது. ஆல்சோ நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கான காரணத்தை போனதோட சொன்னோம். எபேசியர்ல 2:7 நினைக்கிறேன். நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கையா இருக்கிறீர்கள். You are the masterpiece of God. ஏன் உங்களை இவ்வளவு தூரம் அவர் ரட்சிக்கப்பட்டு உங்களை இவ்வளவு தூரம் ஆசீர்வதிச்சு வைக்கிறாரு? நீங்க மட்டும் அதை பூட்டி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கணும்னு இல்ல. நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க இந்த உலகத்திலே இயேசு இப்ப முகப்பேரிலே உங்க வீட்டுல இருந்தாருன்னா என்ன செய்வாரோ அதை செய்ய. உங்க அட்ரஸ்ல எல்லாம் இயேசு இருக்கார். உங்களோட வீட்டு அட்ரஸ்ல எல்லாம் யார் இருக்கா? எங்கங்க இயேசு இருக்காரு? உங்களுக்குள்ளதாங்க இருக்காரு. பக்கத்துல உங்க மாசம் உங்களுக்குள்ளதான் இருக்காரு. உங்களுக்குள்ள இருந்து உங்க ஏரியாவை கலக்க போறாரு, உங்க வீட்டை கலக்க போறாரு, உங்க ஸ்கூலை கலக்க போறாரு, உங்க ஆபீஸை கலக்க போறாரு. என்னென்ன போடணுமோ போட்டுக்குவோம். எங்கேயோ இருந்து எவ்வளோ செஞ்சா நல்லா இருக்குங்க. உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. அப்ப இது எல்லாமே நமக்கு செஞ்சு நமக்குள்ள வந்தது காரணம் என்ன? உங்களுக்குள்ள இருந்து இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க. எத்தனை பேர் நான் அந்த உலகத்திற்கு ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க? நான் தான் அந்த உலகத்துல ஏன் தான் பிறந்தனும், இருக்கிற ஒரு ஆள் பத்தாது, நான் வேற. வீட்டுல நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, உன்னையெல்லாம் பெற்றுக்கவே கூடாது அப்படிலாம் இல்லை. நீங்கள் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதம், நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளி, நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பு. ஆமென். யாரையுமே தேவையில்லாம எந்த பர்பஸ் இல்லாம தேவன் ஐயோ தெரியாம வந்துட்டே உனக்கு எப்படி படிச்சேனே தெரியலையே அப்படின்லாம் நினைக்கிறது இல்லை. தேவன் எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் வச்சிருக்காரு, ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. இந்த பூமியில நீங்க வந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. ஆகவே நான் வேஸ்ட், நான் தான் எதுக்கு இருக்குன்னே தெரியல அப்படிங்கிறது சொல்லாதீங்க. அதெல்லாம் அந்த உலக பிரகாரமான பேச்சு. நான் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா என் மூலம் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதை ஒரு விலங்குகளுக்கோ ஒரு பறவைகளுக்கோ தேவன் சொல்லல, மனுஷர்களாகிய நமக்கு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம தான் அவர் சாயலின்படி ரூபத்தின்படி சிருஷ்டித்தார். மனுஷனை உண்டாக்குவோமாக. எத்தனை பேர் மனுஷனா பிறந்ததுக்கு நன்றி செலுத்துறீங்க? நம்ம பொதுவாக என்ன சொல்லுவானா, ஒரு எப்பயுமே இந்த காக்கா குருவி கூட நிம்மதியா இருக்குடா, காலையில எந்திரிச்சு ஆஃபீஸ் போகணும்னு இல்லை, எந்த டென்ஷன் இல்லை, ப்ரெஷர் இல்லை. அதே போல
அடிக்கடி எங்க வீட்டில் இருக்கிற அந்த பெட்ஸை பார்த்தாலே எங்களுக்கு இதாக இருக்கும். என்ன ஒரு சொகுசான வாழ்க்கை, இதுகிட்டே இது சாப்பிட்டோமா தூங்கினோமா எந்திரிச்சோமா, அடுத்த வேலையை பற்றி அது கவலையே கிடையாது. ஏன்னா அடுத்து நாங்கள் தான் கவலைப்பட்டுட்டு இருப்போம், அடுத்த சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே இதாக இருக்கு. ஆனால் நாளைக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்குதுன்னா அதுக்கு தெரிய போறது இல்லை. நாளைக்கு ஒரு உயர்வு இல்லை, 4 பேருக்கு நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ணணும், இல்லை ஒரு நல்ல ஒரு மேன்மையான விஷயங்கள் அதுக்கு தெரியுமானா தெரியாது, அவ்வளோதான் அதுக்கு தெரிஞ்சது. ஆனால் தேவன் நம்மளை மேன்மையானவர்களாக வைத்திருக்கிறார், 4 பேருக்கு நம்ம ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார்னா உண்மையிலே நம்ம தான் உண்மையிலே இருக்கிற கிரியேஷன்லேயே பெஸ்டான கிரியேஷன். ஆகவே மனுஷியா பிறக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுங்க. பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, உங்க படைப்பை குறித்து நீங்க சந்தோஷப்படுங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நல்லா நடக்கும். சிலருக்கு நான் எப்படி பிறந்திருக்கலாம், ஆணா பிறந்திருக்கலாம். சிலருக்கு நான் பெண்ணா பிறந்திருக்கலாம். இல்லை நான் அந்த ஊரில் பிறந்திருந்தா மட்டும் என் சூப்பராக இந்தியாவில் போய் பிறந்து தொலைஞ்சிட்டேன், ஒன்றும் சரியில்லை இப்போ அந்த ஊரில். இல்லை நான் அந்த கிராமத்தில் இந்த வீட்டில் பிறந்துட்டேன். இப்படி ஏகப்பட்டது எல்லாம் தேவன் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. உங்களை கொண்டு மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அப்போ இங்கே பாருங்க, தேவன் நம்மளை பெருக பண்ணுறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஆதியாகமம்ல இது கிளியராக தெரியுது. போன வாரம் பார்த்தோம் 2 கொரிந்தியர் 9:8 நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவர். அவர் அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, He is El Shaddai, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். என் லைஃப் எல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தெல்லாம் பழிக்குங்கிறது ரொம்ப யோசனையா இருக்குங்க. ஆனா அவர் வல்லவர், அவர் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க கையாலாகாத தேவனை வச்சுட்டு இல்ல. நல்லா இருக்கு. சிலர்லாம் அந்த பாசிட்டிவிட்டியை பத்தி பேசுறாங்க. நல்லா இருப்பேன் நானே, நல்லா இருப்பேன் நானே, நல்லா இருப்பேன் நானே அப்படி நினைச்சுக்கிட்டா நிம்மதியா இருந்துட்டு போ அப்படின்றாங்க. அப்படி தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்து உங்களை ஏமாத்துறவர் கிடையாது. அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் செய்யவர் இஸ் ஆல்மைட்டி காட். அவருக்கு தடைங்கிறதே இல்லை. எத்தனை பேர் அப்படி ஒரு தேவனை நம்ம நம்பி இருக்கோம்னு நினைச்சிருக்கீங்க? நமக்கு எப்பயுமே இந்த ஆரம்ப காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம இந்தியா இதெல்லாம் கல்லையும் மண்ணையுமே கும்பிட்டதுனால அவ்வளவுதான் கேப்பபிலிட்டின்னு நம்ம மைண்ட்ல செட் ஆயிருது. இன்னும் ரொம்ப அழணும், ஏன்னா அது கல்லு மண்ணாச்சு, அதனால அழுது முட்டி உருண்டு பிறண்டு அதை மனசை கரைக்கணும்ல. கல் அப்பதானே கொஞ்சமா கரையும். அப்படியே நினைச்சு நம்மளும் இங்க அழுது கடவுளே ஏதாவது பார்த்து செய்யுங்க. அவர் சொல்றாரு, உனக்காக நான் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன், சிலுவையில உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். சிலர்லாம் சில இடங்கள்ல எல்லாம் பண்றாங்க. ஏதாவது ஒரு விஷயம் அப்படி கையை கிழிச்சுக்கிறது, இல்லை குத்துறது, ரத்தத்தை சிந்த விடுறது, அப்பதான் அந்த பதில் கொடுக்கும் அப்படி சொல்லி. ஏற்கனவே உங்களுக்காக தேவனே ரத்தம் சிந்தி விட்டார். உங்களை அவர் உயர்த்துவதற்காக தன்னை எவ்வளவு தூரம் தாழ்த்தணுமோ தாழ்த்தி விட்டார். இதை நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். சிலர்லாம் ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் பெருசா, இந்த கடவுளுக்கு அந்த கடவுள்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு கொடுத்தாதான் உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பார். நீ உன்னை எம்டி பண்ணி கொடு, நான் உன்னை ஃபில் பண்றேங்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். அதனால இந்த தேவனை நீங்க நம்பி இருக்கிறதுக்கே நீங்க அப்படியே நினைச்சு பார்த்தா, என்ன ஒரு தேவனை நான் நம்பி இருக்கேன், எனக்குள்ள அப்படிப்பட்டவர் இருக்காரு, எவ்வளவு ஒரு பாக்கியம் அப்படின்னு ஒரு நினைப்பு வந்துருச்சுனாலே உங்க வாழ்க்கையில ஒன்றுமே குறைபடாது. ஏனென்றால் நீங்கள் எப்படி ஆசீர்வதிக்கணும், உங்களை லைஃப்ல இருக்கணும்னு விரும்புறாரு. எல்லாவற்றிலும் எப்பொழுதும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆல் டைம்ஸ் இன் ஆல் திங்ஸ். எல்லாவற்றிலும். இந்த சில விஷயத்துல தான் உன் லைஃப்ல என்னால செய்ய முடியும், இந்த விஷயத்துலலாம் உன்னை கொண்டு வர ரொம்ப கஷ்டம். டீச்சர் சொல்லுவாங்க, இந்த மேக்ஸ்லாம் உன்னை பாஸ் பண்ண வைக்க ரொம்ப கஷ்டங்க. இந்த ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் நான் நினைச்சாலும் முடியாது, யார் நினைச்சாலும் முடியாதுங்க, இவன் ரொம்ப வீக்குங்க. தேவன் அப்படி இல்லை, உங்களை எல்லா ஃபீல்ட்லையுமே ஜெயிக்க வைக்க வல்லவராக இருக்கிறார். எல்லாவற்றிலும் எப்பொழுதும். எப்பொழுதுங்கிறத மைண்ட். இந்த வரப்போற காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டம்தாம்மா. ஏன்னா உலகெல்லாம் ரொம்ப இன்னும் அடுத்து இந்தியாவில் ஏற்கனவே பொருளாதார சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுலலாம் அந்த கோடியா பெருகுவாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுலேயும் நீ போற விசுவாச லெவலுக்கு ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். அதுல கொஞ்சம் பாதி வேணா அப்ப வசனத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றவர் இல்ல. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எப்படியா சம்பூர்ணமுடையவர்களா. ஓ லெவலுக்கு கொஞ்சம் தான் என்னால கொண்டு வர முடியும் இல்லை. நீங்க இதை விசுவாசித்தால் சம்பூரணம். சம்பூர்ணம், அபாண்டன்ட். சம்பூர்ணனா இந்த வார்த்தை கேட்கும் போதே மனசுக்குள்ள எத்தனை பேருக்கு ஒரு உற்சாகம் இருக்கு. பூரணம் அப்படின்னா வேற, சம்பூரணம் என்ன 100% மேல சம்பூரணம்.
அதுல சகலவித நற்கிரியைகளும் பெருக. அதே போல அந்த இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு சிலர்லாம் உட்கார்ந்துருக்காங்க, ஜெட்ல இறங்குறாங்க, ஏரோப்ளேன் இறங்குறாங்க, வீடை கட்டி வைக்கிறாங்க. ஆனா ஏதாவது 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்காங்களான்னா இல்லை. ஆனா நமக்கு இவ்வளவும் வர்றது காரணம் என்ன? சகலவித நற்கிரிகளும் பெருகும்படியாக தேவன் உங்களுக்குள்ள சகலவித, இதுக்கு ஒரு கிருபை வேணும், அந்த கிருபையை பெருக செய்ய வல்லவர். உங்களுக்கு இதை கொடுக்க அவர் வல்லவர். அப்ப இவ்வளவும் நடக்கும்னு எனக்கெல்லாம் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கே தலை சுத்துதுங்க. என்ன பண்றது? அவ்வளோ பெரிய தேவன் உங்க மேல பசமா இருக்காரே, அன்பா இருக்காரே, உங்களை கொண்டு இதை ஆசீர்வதிக்க விரும்புறாரே, ஆகவே இதை செய்து முடிப்பார். இப்படியாக தேவன் வல்லவருங்கிறத இந்த உலகத்துல இருக்கும்போது எவ்வளவோ விஷயங்கள் மூலமா காமிச்சார். பைபிள்ல நிறைய சாட்சிகள் இருக்கு. இன்னைக்கு ஒரு பெருக்கத்தை குறித்து ஒரு சாட்சி பார்க்க போறோம். சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த கதை தெரியும். அதனால தெரியும் நினைச்சு நம்ம என்னைக்குமே எப்படி பண்ணிடக்கூடாது, இந்த கதையா தெரியும் 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 அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. என்ன கதை அப்படின்னா, பெருக்கம் அப்படின்னாலே சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். என்ன எக்ஸாம்பிள்ஸ், என்ன சாட்சிகள்லாம் இருக்கும்? பைபிள்ல நிறைய ஸ்டோரிஸ் கேட்டிருப்பீங்க. பெருக்கம்னால இந்த அற்புதம் எனக்கு உடனே ஞாபகம் வருங்க. அப்படின்னா என்ன அற்புதம் ஞாபகம் வரும்? அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? 5 அப்பம் 2 மீன், அவ்வளவுதான் நாங்க கிளாப் பண்ணுவோம். காலைல சாப்பிடல, சத்தே இல்லை, எல்லாருக்கும் நல்லா உற்சாகமா இருங்க தேவனுடைய ஆலயத்துல, இல்லையா? 5 அப்பம் 2 மீன். லூக்கா 9ஆம் அதிகாரம் 10ல இருந்து படிங்க. அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். வனாந்தரத்துக்கு போறாங்க. ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி ஸ்தோஸ்தமடைய வேண்டும் இருந்தவர்களை ஸ்தோஸ்தப்படுத்தினார். சாயங்காலம் ஆகிற போது இப்ப எல்லாரும் இப்ப எந்த இடத்துல இருக்காங்க? வனாந்தரம்னா என்ன? அங்க தண்ணி இருக்காது, அவ்வளோ ஒரு காடு மாதிரி ஊர்ல. ஆக்சுவலா இவர் தனித்து இருக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாரு. நம்ம மக்கள் எப்பயுமே ஜீசஸை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா எங்க போனாலும் அது நல்லது செய்யறாரு, அது சரி நடக்குது, அற்புதம் நடக்குதுன்னா விட்டுருவீங்களா நீங்க? அப்படியே ஃபாலோ பண்றாங்க காந்த மாதிரி. சரி வந்துட்டீங்களா, இங்கேயும் சரி வாங்க அப்படி சொல்லி உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிற. நிறைய அற்புதங்கள் அங்க நடக்குது. அங்க பாருங்க, அவர்களை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை, அப்படின்னா என்ன, எனக்கு சுகோன்னு வேணும்னு இருந்தவங்களை சொஸ்தப்படுத்தினாரு. இப்படியே போயிட்டே இருக்கு. காலையில ஆரம்பிச்சது ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. காலையில ஆரம்பிச்ச சர்வீஸ் ஈவினிங் டைம் வரைக்கும் பேசிட்டே இருக்குன்னா என்ன ஆகும்? சரி, நீங்க ஒரு 4 பேரை வேற நீங்க அனிவர்சரி மாதிரி கூட்டு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வேற ஈவெண்ட் போயிட்டே இருக்கு. நீங்க தான் நமக்கு தேவன் சீஷர்கள் மாதிரி இருந்தீங்கன்னா, நான் ஒரு பக்கம் வாட்டில் பேசிட்டு இருந்தா கூட ஐயோ இவங்க டைம் பார்க்காம பேசுறாங்களோ, உள்ள டைம் கேம் தப்பா கட்டியிருக்காங்களா வாட்ச்ல, அது வாட்டில் ஓடிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சு, சாயங்காலம் ஆச்சு. இருக்கிறது சென்னையோட மெயின் சிட்டியில எங்க இருக்காங்க? இங்க உங்க கூட கனெக்ஷன்ல இருக்கீங்களான்னு சொல்லிதான் அப்பப்ப கொஸ்டின்ஸ் கேட்கறது. எங்க இருக்காங்க? வனாந்தரம்னா நரி ஓடும். ஈவினிங் நைட்லாம் ஆயிடுச்சுன்னா சிங்கம் வரும், புலி கூட வரும். காடு மாரி தானே, என்னன்னாலும் வரும். தண்ணி கூட இருக்காது, எதுவுமே இருக்காது. அவ்வளோ பகல் ஃபுல்லாகவே அந்த மாதிரி இடங்கள்லாம் ஹீட் அதிகமாக இருக்கும், நைட்டான குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம நினச்ச மாதிரி டக்குன்னு இப்போ கூட இங்கே நம்ம சர்வீஸ் லேட்டாக முடிச்சா கூட உங்களுக்கு ஒரு ஜொமேட்டோவில் கூட ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துடலாம், வேறு வழியே இல்லை அப்படின்னா. வனாந்தரத்தில் ஏதாவது ஜொமேட்டோ ஆர்டர் போட முடியுமா? ஆர்டர் போடும். அப்படி யாராவது வச்சுருக்காங்களா கடை? அப்படிலாம் இல்லை. உடனே சாயங்காலம் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 12 சேர்ந்து 12 அவரோட சீஷர்கள் 12 பேர் சேர்ந்து வர்றாங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணை காமிச்சு பேசியிருப்பாங்க. இங்கே உங்களுக்குள்ளே பேசுறீங்களா என்னன்னு தெரியல, முடிக்கிற மாதிரி இல்லையே, நான் வேற உங்களை நம்பி 2 பேரை கூப்பிட்டு வந்துட்டேன், அவ வேற பசிக்குதுன்றா செய்யறன்றாங்க அப்படி சொல்லி மக்கள் மேலே அவங்களுக்கு கன்சர்ன் வந்துடும். சரிங்களா? இங்கே அவங்களோட 12 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்கன்னு, அது ஒன்று தான் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கண்ணை காமிச்சு என்னடா டைம் ஆகுது, சாயங்காலம் ஆச்சு, ஒரு வாட்டு இன்னும் பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் ஹீலிங் நடந்துட்டு இருக்கு. நம்ம தலைவருக்கு சில நேரங்களுமே தெரியாமல் வார்டில் செஞ்சுட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி 12 பேருக்குள்ளே பெரிய டிஸ்கஷன் நடந்திருக்கும். வேற என்ன நடந்திருக்கும்? நமக்கும் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் எனக்குமே பசிக்கிற, ஆமாடா உனக்கும் பசிக்க, சரி வா நம்ம தனியா போனா கூட திட்டு வாங்குவோம், நம்ம 12 பேர் சேர்ந்து போவோம், இப்பதான் அவருக்கு முக்கியம் காமிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. என்ன நடக்குது பாருங்க. அவரை நோக்கி
நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாய் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொல்றாங்க, தேவனே நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா, பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவருக்கு தெரியாது, ஏசப்பாக்கு தெரியாது பார்த்தீங்களா, அதனால சொல்லி கொடுக்குறாங்க. சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். சரி, கொஞ்சம் மீட்டிங்கை முடிச்சு அனுப்பிச்சிருங்க. சுத்தி கிராமம் வீடெல்லாம் இருக்கு, இவங்களை அனுப்பிச்சு ஏதாவது போய் சாப்பிட்டு கொஞ்சம் ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் முடிங்க அப்படி சொல்லி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, வனாந்திரத்துல இருக்கும், ஐயா பரலோகத்துல இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்படி சொல்றாங்க. தேவனுக்கு வந்து இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவரு சகலத்தையும் சிருஷ்டித்தவர், அவர் மனுஷனா இருந்தாலும் அவர் தேவனாகவும் இருக்கிறார். அப்படியாப்பா, இப்ப இவருக்கு நம்மமே தேவன் பாருங்க, நல்லா நீங்க வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா பதில் கொடுத்தாருன்னா வேற லெவல்ல கொடுப்பாரு. இங்க என்ன கொடுக்குறாருன்னு பாருங்க, அவர் அவர்களை நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அவர் என்ன சொல்றாரு, இப்ப நீங்க வந்து சொல்றீங்க நீங்களே சாப்பாடு கொடுங்க, என்ன சொல்றோம், இப்ப நம்ம வனாந்திரத்துல இருக்கோம் அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. சுற்றி எதுவுமே இல்லை, ஜொமேட்டோ கிடையாது, ஹோட்டல்ஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வேணா இந்த கனிஷா மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் வேணா அவங்க வீட்டில் கொடுத்து விட்ருக்கலாம், கொண்டு வந்து உட்காந்துருக்கு, என்ன பண்ணுறது, சின்ன பிள்ளைன்னு கொடுத்து விட்ருக்காங்க. இங்கே வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, சரி ஆண்டவரே டைம் ஆயிடுச்சு, என்ன வனாந்திரத்தில் இருக்கோம், போட்டும் எல்லாரும் ஒன்று. அவர் ஒன்று, அப்படியாப்பா நீங்களே சாப்பாடு கொடுங்களேன், நீங்களே. கண்டிப்பாக யார்கிட்ட எது இல்லைன்னு தெரியும். நம்ம ஆள் எப்பயுமே நம்ம தலைவர் எப்பயுமே இப்படி தாண்டா ஏதாவது சொல்கிறாரு, நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, செய்ய மாட்டேங்குது அப்படின்னு 1000 மனசில் ஓடி இருக்கும். நம்மகிட்ட இப்போ என்ன இருக்குது, நம்மளே அவரை நம்பி வெறுங்கையோட வந்துட்டு இருக்கோம், அவர் போராடலாம் போயிட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கோம். இப்படி தான் நம்ம சுச்சுவேஷனை. இந்த வனாந்திரத்தில் எங்கே சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு, இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். இப்ப அவங்க கதை சொல்றாங்க, தேவனே உங்களுக்கு தெரியாது, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சர்வே நடந்திருக்கு. ஏய் சொல்லிட்டாருப்பா, யார்கிட்ட ஏதாவது இருக்கா போய் பார்த்துட்டு வான்னு. அதில் சொன்ன மாதிரி கனிஷா மாதிரியோ இல்லை யார்கிட்டயோ ஒரு சின்ன பிளேட்டா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி 5 அப்பம் 2 மீன் அது சாப்பிட்டு வச்சிருந்துச்சான்னு தெரியல, ஏதோ ஒன்று அது இருந்திருக்கு. இவன் ஒருத்தன் தாண்டா வச்சிருக்கான்னு. அவ கடை சொல்றாங்க, இங்க பாருங்க யார்கிட்டையுமே ஒன்றும் இல்லாண்டவரே, மிஞ்சி போனா அந்த 5 அப்பமும் இந்த 2 மீன் தான் இருக்கு. இங்க இருக்கிற ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்களா, 5000 பேருக்கு மேல ஜென்ஸ் இருக்காங்க. ஜென்ஸ் மட்டுமே எத்தனை பேர் இருக்காங்க? ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்தியால மாதிரி அந்த காலத்துலயும் வந்து இந்த பார்ஷாலிட்டிலாம் இருந்துச்சு. ஆண்களை தான் வந்து பெருசா நினைப்பாங்க, பெண்களை ஒரு கணக்கு கூட எடுத்துக்கிற மாட்டாங்க. ஸோ வந்து என்னன்னா கூட கவுண்ட்ஸ்லாம் வச்சு யாரை தான் எண்ணுவாங்கன்னா வீட்டு தலைவனை மட்டும் தான் வச்சு எண்ணுவாங்க. அப்போ ஒரு வீட்டில் அடுத்து பெண் இருப்பாங்க, மனைவின்னு இருப்பாங்க, ஒரு வீட்டுக்கு 2 பிள்ளை வச்சுக்கோங்களேன், ஒரு வீட்டுக்கு 4 பேர். அப்போ 5 அதாவது 5000 × 4ன்னு கணக்கு போட்டால் 20000 பேருக்கு மேலே இருந்திருக்கலாம். அவ்வளோ பெரிய க்ரௌடு. தேவன் நீங்களே கொடுங்களேன் அப்படின்றாரு. உங்களுக்கு எப்படி தோணியிருக்கும்? எப்படியோ தோணியிருக்கும், அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கடுத்து இப்ப இவங்க வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ல, பாருங்க ஆண்டவரே இந்த டிஃபன் பாக்ஸ் குடுமா கொஞ்சம் இந்த இதோடதான் இருக்கு. இப்ப நாங்க இப்ப போனா கூட இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு எந்த ஹோட்டல்காரனை எழுப்பி அவன்கிட்ட எத்தனை சப்பாத்தி போட சொல்றது, எத்தனை பிரியாணி போட சொல்றது, இவ்வளோத்தையும் நாங்க லாரி பிடிச்சுதான் கொண்டு வரணும். அதுக்கு முதல்ல நாங்க போகணும். இந்த வனாந்தரம் சாயங்காலம் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு உட்காந்து நடக்கிறதையே சுத்தி இருக்கிற சூழ்நிலையே ரியாலிட்டியவே என்ன பண்றாங்க. நீங்களாம் இருந்தாலும் அதானே பேசியிருப்பீங்க, இதானங்க உண்மை. நம்ம அது புத்திசாலித்தனமா சொல்லிட்டு இருக்கோம், சாயங்காலம் ஆயிடுச்சு என்னப்பா அவரு. இதுதான் பாருங்க நம்ம நிறைய நேரங்கள்ல நிறைய இடங்கள்ல செய்யற தப்பு. தேவனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி. தேவனுக்கு என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு கார்ட்ஸு, இப்படி சொல்றீங்களே ஆண்டவரே, இப்படி பண்றீங்களே ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி நிறைய நேரங்களை பேசுவோம். அப்ப மறுபடியும் பாருங்க நம்ம தேவன் இங்க என்ன சொல்றாரு வாசிங்க. ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். புருஷர்களா ஆண்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அடுத்து பாருங்க, இப்படி பேசிட்டு இருக்கும் போதே 50 பேர் உட்கார வைங்களேன். உங்களுக்குலாம் எப்படி இருக்கு? டென்ஷன் அப்படியே உள்ள எப்படி இருக்கு? நம்ம வந்து ஏதாவது இந்த என்ன சொல்றது, ஒரு 4 பேருக்கு முன்னாடி அப்படியே நம்ம அடக்கி சில விஷயங்களை செய்யணும்னு நினைப்போம். சில நேரங்கள் ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, செய்றீங்க, ஏதாவது ஒன்று குறைஞ்சிருச்சு, அப்போ கூட அப்படியே அந்த கௌரவம் போகாமல் இருக்கு, நிறைய அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி இங்கே வந்து மீடியேட்டரா யார் தான் இருக்காங்க? இவங்க தான் இருக்காங்க. அவங்க நல்லா உட்காந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இதுல கூட்டத்தில் இருக்கிறவங்க கூட எழுப்பி பசிக்குதுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அவங்க உட்காந்து ரொம்ப சீரியஸாக கவனிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க தான் 12 மணி ஆயிடுது, சாயங்காலம் ஆயிடுச்சு, 12 பேர் சேர்ந்து சொல்றாங்க.
ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? நீங்களே கொடுங்கன்னாரு. இருக்கிற ரியாலிட்டியை சொல்றாங்க. அப்ப மறுபடியும் என்ன சொல்றாரு? என்னங்க உங்க பைபிள்ல தானே போட்டிருக்கு. என்ன சொல்றாரு? அடுத்து 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 அவர் வேலையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். 50 பேரை உட்கார வைங்களேன். அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? 5 அப்போ 2 மீன் ஆண்டவரே, 50,000 பேர் ஆண்டவரே, 50 பேரை உட்கார வைக்கணுமா? எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன், ஓப்பனா சொல்லுங்க. சீஷர்கள்ல இப்ப நீங்க ஒரு ஆளா இருக்கீங்க, என்ன பண்ண போறோம்? அதாவது வேற என்ன பண்றது, இவர் தலைவர் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு ஒரு சிலர் மனசுக்குள்ள எல்லாம் என்னெல்லாம் ஓடும்? டென்ஷன் ஆயிரும். தலையை பிச்சுக்கலாமா, இவர் என்னத்தை தான் சொல்றாரு, அப்படியே என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நீ என்னமோ மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதான் சொன்னேன், ஓப்பனா நீங்க அப்படிதான் யோசிப்பீங்க. இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளவுதான் இருக்கு, இந்த மாசம் வாக்குத்தத்தை கோடா கோடியா பெருகுவாயாக. பார்த்தீங்களா, தேவனுக்கு எப்பயுமே இதே வேலையாகி போச்சுப்பா. சாதாரண பெருக்கணும், கோடா கோடி இப்படி வருது பத்து வாக்குத்தம். இவங்களும் அதை கேட்டது நம்மகிட்ட சொல்றாங்க. எல்லாமே நம்மள டென்ஷனு, எல்லாருமே டென்ஷனு. இப்படிதான் இங்கே வந்து 5 அப்போ 2 மீன், இந்த பாருங்க, அது சின்ன பிள்ளைகிட்ட வாங்கிட்டு வந்து இந்த கொஞ்சத்தை கூடு, இதை வச்சா நம்ம காமிச்சு ரியாலிட்டியை சொல்லுவோன்றாங்க. 50 பேரை உட்காருவீங்க, ரெடி பண்ண. அப்படி யார் தான் செய்யணும் இப்ப அந்த வேலையும்? நீங்க தான் செய்யணும். யார் தான் செய்யணும்? இப்ப பாருங்க, அடுத்து என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அவர்கள் அந்தபடியே எல்லோரையும் உட்காரும்படி செய்தார்கள். ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு இருப்பான், என்னடா பண்றது, சொல்றது செஞ்சுதான் ஆகணும், உட்காரவை. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, மொத்த கூட்டமும் மொத்த போதான்னு தெரியல. ஏன்னா பசி விஷயத்துல மட்டும் யார்கிட்ட நீங்க விளையாண்ட கூடாது. எனக்கு பசி வந்துச்சுன்னா 10 பறந்து போகும்னு சொன்ன மாதிரி நீங்க உட்கார வச்சு சாப்பாடு போடாம ஏமாத்திட்டீங்க, நான் என்ன ஆகும்? ஏசு சொல்லல, இங்க எல்லாரும் யாரை செய்ய சொல்றாரு? சீஷர்கள். சரி உட்கார்ந்து கவனிச்சுட்டு இருந்திருப்போம். வா பந்திக்கு வான்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறது யாரு? சீஷர்கள். உட்கார வச்சு தண்ணியை மட்டும் குடிச்சு கூட தண்ணி கூட இல்லை, என்ன பண்றது? சரி, அது பாருங்க, அவர் ஏதோ வகையில அந்த செய்யறதுக்கு ஒரு விசுவாசம் வேணும் இல்லையா? அவர் மேல ஒரு நம்பிக்கை வேணும். இல்லாண்டவர் எங்களெல்லாம் சேம்ல சொல்லியிருக்கலாம். உட்கார வைத்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்துனா அந்த பிளேட் வந்து யார் புடுங்கல, இவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க, கையில கொடுத்துருக்காங்க. அவர் அதை வாங்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி மறுபடியும் ஆட்ட கொடுக்கிறாரு. அதேதான் ஆசீர்வதிச்சு கொடுத்துட்டார். கொடுக்கும் போது ஒன்னும் 12 கூட நிறைய கொடுக்கல, கொடுக்கும் போது அதே தான். பட் அப்ப அது மேல என்ன இருக்கு? இப்ப அது மேல என்ன இருக்கு? அது மேல அவருடைய ஆசீர்வாதம் இருந்து மறுபடியும் கொடுத்து ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் பாக்குறீங்க, 5 அப்போ இது 2 பிச்சா கூட 10 பீஸுடா, 10 ஆளாளுக்கு அரை பீஸ் கையில வச்சுக்கோ, ஒரு 2 பேர் மீன் வச்சுக்கோ, இப்படியே ஆட்டும். உங்களால யோசிக்க முடியுதா? சின்ன வயசுல சின்ன பிள்ளைலாம் ஷேரிங் கேட்டா, என் மூத்த பையன்லாம் சின்ன வயசுல அதான் ஷேர் பண்ணனா எவ்வளோ உங்க வீட்டுல பண்ணுவாங்களா? ஒரே ஒரு டாட், அதுல எவ்வளவுதான் பிக்க முடியும் தெரியாது, பிச்சு இதுக்கு மேலே கம்மியா பிக்க முடியுமாடா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும் நம்ம. அவன் எவ்வளவு கொடுத்து 50,000 பேரை நம்ம ஒப்பேத்துறது, இதான் விசுவாச பரீட்சைங்கிறது. இதுதான் சில நேரம் சூழ்நிலை அப்படிலாம் எத்தனை பேருக்கு இருக்கு. சுவாசத்துல காலடி எடுத்து வை செய்யின்னு பாரு, இங்க ஒண்ணும் இருக்காது, என்ன சொல்லிட்டாரே அப்படின்னு நான் பண்றது. பாருங்க, மறுபடியும் சீசர்களோட கையில தான் கொடுத்தார். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள்னு ஒரே வேர்டை பைபிள்ல போட்டு முடிச்சுட்டாங்க. அங்க என்ன நடக்குது? இப்போ உங்க ஒருத்தவங்க கையிலையும் ஒரு பீஸை கொடுத்துருக்கோம், போறீங்க, இந்த இவனுக்கு எவ்வளவு சின்னதா வைக்கலாம், எப்ப கொஞ்சம் இப்ப பசிக்குது, சாயங்காலம் ஆச்சு, நாங்க காலையில இருந்து உட்காந்துருக்கோம் ஃபாஸ்டிங் பிரேயர் மாதிரி, கொஞ்சம் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா வேணும். கொண்டு வரும் போதே தெரிஞ்சிருக்கும் இவன் என்ன அரை பீஸை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்பத்துல இல்லையா, ஒரு பெரிய சப்பாத்தில பாதி சப்பாத்தி நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, வைக்கிறாங்க, அந்த ஒரு பீஸே மறுபடியும் கையில பெருகுது. எடுக்கிறாங்க, வைக்கிறாங்க, மறுபடியும் அதே சைஸ், எடுக்கிறாங்க, வைக்கிறாங்க, மறுபடியும் அதே சைஸ், வைக்கிறாங்க, எடுக்கிறாங்க, அதே சைஸ். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார். பேருக்கு புரியுது அது யாரோட கையில எல்லாம் நடந்துச்சு? சீசர்களுடைய கையிலேயே நடந்துச்சு. பாக்குறாங்க, இப்பதாண்டா இவ்வளவு ஆஃப பிச்சு வச்சோம், மறுபடியும் ஃபுல் ஆயிருச்சு, இப்பதாண்டா ஆஃப பிரிச்சு வச்சோம், மறுபடியும் ஃபுல் ஆயிருச்சு, இப்பதாண்டா ஆஃப பிரிச்சு வச்சோம், மறுபடியும் ஃபுல் ஆயிருச்சு. நீ வை கடைசியில 12 கூடை நிறைய மீதம் வேற.
இது எப்படி பெரிய சாட்சி பாருங்க. இது எப்படி? அதை ஆசீர்வதித்தார். பழுகி பெருகி நிரம்பு என்று சொல்லி அந்த ஆசீர்வாதம் அது மேல வந்த உடனேயும் அது பெருகிக்கிட்டே இருக்கு. இந்த 500 ரூபா வச்சு எப்படிதான் அந்த மாசம் ஃபுல்லா ஓட்டணுமே தெரியல. 500 ரூபா செலவாகி போச்சு, அடுத்த 500 ரூபா வருது, அடுத்த 500 ரூபா செலவு போச்சு, அடுத்த 500 ரூபா வருது. அப்படியும் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். மீதம் எடுக்க வைக்கவும் வல்லவராயிருக்கிறார். நம்ம இந்த மாசத்துக்கு இவ்வளவு செலவு இருக்கு, இவ்வளவு இருந்தா தானே நினைக்க முடியும். 1 ரூபாயை வச்சு கூட உங்களை வாழ வைக்க ஒரு வல்லவராயிருக்கிறார். அதை பெருகக்கூடிய சக்தி, அந்த ஆசீர்வாதம் அது பணத்து மேல போயிருச்சுன்னா அது ஒரு நாளும் யாராலும் குறைக்கவே முடியாது. நம்ம மாம்ச கணக்கு மனசு கணக்கு என்ன போகும்? இதை பிச்சுட்டா அதுல பாதி தானங்க இருக்கும். தேவன் சொல்றார் அது பாதியே ஆகாது. ஏன்னா நான் நினைத்தால் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறேன். ஆசீர்வாதத்தை ஊற்றி இருக்கனால ஆசீர்வாதம் என்ன? பழுகிறது, பெருகிறது, நிரப்புறது, ஆண்டு கொள்றது. அந்த வாயை திறந்து அதை ஆசீர்வதிச்சதுனால அது குறைவே பட மாட்டேங்குது, பெருகிக்கிட்டே இருக்கு. இதனாலதான் பாருங்க, இப்ப 2 முக்கியமான விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவ்வளவு பெரிய அதிசயம் நடந்ததுக்கு 2 முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு. இப்போ உங்க லைஃப்ல இந்த பெருக்க வரணும்னா 2 நடக்கணும். ஒண்ணு, நம்மகிட்ட என்ன இருக்கோ அது தேவன்கிட்ட கொடுக்கணும். என்ன பண்ணணும்? உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது 1 ரூபாயா இருந்தாலும் சரி, 100 ரூபாய் இருந்தாலும் சரி, யார்கிட்ட போகணும்? ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, கொடுக்கணும். அது யார்கிட்ட கொடுக்கணும்? செகண்ட், அது மேல என்ன வேணும்? நீ கொடுத்தீங்கன்னா அவர் ஆசீர்வதிப்பார். நீங்க கொடுக்கும் போது அவர் என்ன பண்றாரு? அதுக்கு அடுத்து உங்க வீட்டுல எதுலையுமே குறைவே வராது. இதனாலதான் பாருங்க, காணிக்க கொடுக்கற கூட அதான் சொல்றோம். நீ யார் கையில கொடுக்குற? தேவன் கையில கொடுக்குற. அந்த பணம் தேவனோட மாதிரி அவர் ஆசீர்வதிக்கிறதுனால உனக்கு குறைவே வர மாட்டேங்குது. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நம்ம பணம் தேவனுடைய கையில போய் பரிசுத்தமானதா மாறிடுது. அது பிசாசால தொட முடியாதா மாறிடுது. அது குறைவே பட முடியாதா மாறிடுது. ஆகவே அது பழுகுது, பெருகுது, அது நிரம்புது. அப்ப இன்னைக்கு உங்க லைஃப்ல இந்த ப்ராசஸ், இந்த பெருக்கம்னு ஒண்ணு வரணும். ஒருவேளை இந்த உலகத்துல இருக்கிறவங்க இந்த ஒரு சின்ன அமௌண்ட், சரி இப்ப இந்த வேர்ல்ட் லெவல்ல நீங்க கணக்கு போடுறீங்க, கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கூட இந்த 50,000 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு எவ்வளவு காசு வேணும்? சரி அந்த ஒரு கணக்கு விடுங்க. ஒரு 5 அப்பம் 2 மீன், ஒரு ஆளுக்கு ஒரு அப்பம் 1 மீன் கூட வைக்கலாமா? இல்ல அந்த சைஸ்ல அப்பம்லாம் எவ்வளவுன்னு தெரியல. அப்படின்னா 50,000 பீஸ் அப்பம் வேணும், 50,000 பீஸ் மீன் வேணும். ஆனா எதுல இருந்து அது எல்லாமே மாறிடுச்சு? 5 அப்பத்துல இருந்து 5,000 பேர், அதாவது 50,000க்கு மேல சாப்பிட்டாங்க. 2 மீன்ல இருந்து 50,000 பேருக்கு மேல சாப்பிட்டு பேலன்ஸ் வேற எத்தனை கூட நிறைய எடுக்கிறாங்க? 12 கூட. எதுக்கு தெரியுமா? அதுக்கு ஒரு கணக்கு பைபிள்ஸ்கார சொல்றாங்க. இந்த நம்பாம உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண போறாரோ, என்ன பண்ண பாரு, தூக்குடா, ஒவ்வொரு கூடையும் தூக்கு தலையில வச்சு அந்த ஒரு சின்ன பிள்ளைகிட்டயோ யார்கிட்டயோ இருந்து அந்த 5 அப்பம் 2 மீனை வாங்கி அதுவும் கொடுத்துச்சு பாருங்க. எங்க அம்மா வையுவாங்களே, திட்டுவாங்களே, என்ன சின்ன பிள்ளைலாம் கேட்டு பாருங்க. எனக்கே இவ்வளவுதான் இருக்கு, எனக்கே பசிக்குது, சரி ஏதோ என்ன பண்ணி வாங்கினாங்களோ கொடுத்துச்சு. அந்த கொடுத்த வீட்டுல போய் இறக்கு, கொடுத்த வீட்டுல போய் யாரு 12 பேரும் தலையில சுமந்துட்டு ஏலேலோ ஐலசா இப்படி நடக்கும்பாடா அப்படின்னு போய் இறக்கி வச்சுட்டு தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லியிருப்பாங்க. அடுத்த தடவை 1,00,000 பேர் வந்தாலும் உட்கார வச்சிருந்தாண்டா அப்படின்னு அவங்களுக்கு பெரிய ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்குமா, வந்திருக்காதா? அவங்க ஏன் சீஷர்களை நம்ம இந்த இடத்துல ஆச்சரியமா பார்க்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அற்புதம் தேவன் எங்க செஞ்சு காமிச்சிருக்காரு? கானா ஒரு கல்யாணத்துல காமிச்சிருக்காரு. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம தலைவர் எங்க போனாலும் அவர் ராக் பண்ணுவாரு, அவருக்கு மிராக்கிள் பண்ண தெரியும், அவரை போய் வச்சு நம்ம கொஸ்டின் பண்ணக்கூடாது, கேள்வி கேட்க கூடாதுன்னு. ஆனா நம்மள அதுல ஒரு ஆள் இருந்தா அப்படிதான் செஞ்சிருப்போம். இப்ப கூட உங்க லைஃப்ல நடக்காத அற்புதமா? கேளுங்க பக்கத்துல. ஆனாலும் சந்தேகம் இருக்கா? அதுதான் மனுஷ புத்தி. எவ்வளோ செஞ்சாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே என்ன வந்துருது? எப்படி நடக்கும்? என்ன வந்துருது? எப்படி நடக்கும்? அதுதான் மனுஷ புத்தி. அதான் கூட இந்த சீசர்களே அப்படிதான் யோசிச்சாங்கன்னா அப்ப நம்மளெல்லாம் என்ன சொல்றது? இன்னைக்கு கூட தேவன் நம்மளை இன்ன வரைக்கும் இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கானால அவர் சுத்த கிருபைதான். எவ்வளவோ அதிசயங்கள் செஞ்சுதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் உட்கார்ந்து இருக்கோம். ஆனாலும் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே எப்படி நடக்க போதோ தெரியலையே, எப்படி செய்ய போறோமோ தெரியலையே. அதனாலதான் நன்றி உணர்வுல பெருக வேண்டும். அதனாலதான் நன்றி உணர்வு பெருகணும். அவர் செய்த நன்மைகளை மறவாதேன்னு சொல்றாரு. அதனாலதான் உணர்வுள்ள இருதயம் வேண்டும். என் தேவன் இப்படிப்பட்டவர்கள் அந்த அறிவு இது இருந்துச்சுன்னா அந்த சூழ்நிலையில நீங்க பயப்பட மாட்டீங்க. அந்த சூழ்நிலை நீங்க பயப்படவே மாட்டீங்க.
அது இப்படிலாம் கூட இருந்து பார்த்தவங்க தான் பாருங்க கடைசியில இன்னைக்கு உலகத்துல எல்லா இடத்துலயும் போய் இயேசுவை அறிவிக்கிறவங்களா மாறுறாங்க. அப்படின்னா நடுவில் நிறைய சந்தேகம் வந்து பேதுருலாம் மறுதளிச்சுட்டே ஓடுறாரு, அது வேற விஷயம். ஆனாலும் நம்மை மறுபடியும் தூக்கி நிறுத்தி அவரை பற்றி சொல்லி மகிமைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இப்போ இங்க 2 விஷயம் நம்ம செய்யணும்னு பார்த்தோம். 2 விஷயம் நடக்கணும் ஒரு பெருக்கத்துக்கு. ஒண்ணு, தேவன் கையில எதுனாலும் அதை மனதார என்ன பண்ணுங்க, கொடுங்க. கொடுத்தது அவர் என்ன பண்றாரு, அதுக்கடுத்து பெருக்கம் உண்டாகிறது. அப்போ உங்க லைஃப்ல எந்தெந்த இடத்துலலாம் கொடுக்காம இருக்கீங்களோ, அதான் சொன்ன பாத்தீங்களா, இப்ப இந்த 50,000 பேருக்கு நீங்க ஒரு பட்ஜெட் போட்டு இவ்வளவு செலவாகணும் வச்சதை தேவன் ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டார். இந்த உலகத்துல இருக்கிறவன் ஒரு ஏஜ் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வர்றதுக்கு பாடாப்படுவாங்க. என்ன சொல்லுவாங்க, மாடா உழைச்சி தேய்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவன் உங்களை ஒரே நிமிஷத்துல மாத்தி அந்த உயரத்துக்கு கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். எல்லாத்தையும் ஈஸி அண்ட் லைட்டா மாத்தி தருவார். உங்களுக்காக சோம்பேறி வைக்கிறதுக்கு இல்ல, உங்களை மேன்மையாக வைத்து ஆசீர்வதிக்க. உங்களுக்கு அவ்வளவு கொடுக்குற காரணம் என்ன? இப்ப பேதுரு இருக்காரு, 2 படகு நிறைய மீன்களால நிரப்புறாங்க. ஏங்க அவ்வளவு தூரம் வந்து பிரசங்கம் பண்ணாரு, வீட்டுக்கு வந்து ஒரு 4 கிலோ வேணா மீன் வேணா கொடுக்கலாம், எக்ஸ்ட்ரா வந்து வேணா ஒரு 5 கிலோ வச்சுக்கோப்பா, நைட்டெல்லாம் பாவம் கஷ்டப்பட்டுருக்க, அதை விட சாப்பிட்ற போறீங்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லாத அவன் போட்டை மட்டுமா ஃபில் பண்ணிருக்கலாமா இல்லையா? இத்தனை பேர் அப்பெல்லாம் யோசிச்சிருக்கீங்க. சரி நீ தானே கொடுத்த, உன் போட்டை ஃபில் பண்ணி கொடுக்குறேன்னு. அவர் என்ன பண்றாரு, 2 படவும் அமிலத்தக்கதாக வலை கிளியத்தக்கதாக மீன்களால். ஏன்னா அவ்வளவு உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கு, ஒரு போட் ஃபுல் ஆயிருச்சு. அதுக்கடுத்து பேதுரு பக்கத்துல இருக்கிற ஆளையும் சேர்ந்து கூப்பிடுறாரு, வாங்கப்பா ஹெல்ப்புக்குன்னு சொல்லி அவங்களே ஃபுல்லாகி வலையும் கிளியிற அளவுக்கு நிரம்ப. நம் தேவன் எப்பயுமே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கிற தேவன். அவர் ஆசீர்வாதம் உங்க மேல வந்துருச்சுன்னா உங்களால பெருகாம இருக்கவே முடியாது. உங்க குறைவுகள்லாம் எப்படி மாறும்னா சும்மா சாதாரணமா மாறாது, நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெருக்கம் வரும். அதுதான் தேவன் கையில இருந்து பெருக்கம் வர்றது. இந்த உலகத்துல இருக்கிற பெருக்கெல்லாம் வேற கணக்கு. ஆனா தேவன் ஒருத்தவங்களை ஆசீர்வதிச்சாருன்னா அவர் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். ஒரு ஸ்டேஜ் இருக்கும் பாருங்க, அந்த ஸ்டேஜ்ல ஒரு டர்ன் வருது அப்படின்னா அவருக்கு கொடுக்க முடியாமலாம் கிடையாது. அவர் சர்வ வல்லவர் இல்லையா? அவர் ஒரு சொடங்கு போட்டாருன்னா எவ்வளவோ விஷயங்களை நம்மளால நம்ம லைஃப்ல அனுபவிக்க முடியும். ஆனா ஒரு டைம் இருக்கு, ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும் வரை பலத்த கைக்குள்ள என்ன பண்ணு அடங்கி. அப்படி நீங்க அடங்கி இருந்து அவரே நம்பி என்ன சொன்னாலும் சரி எனக்கு புரியல, சீஷர்கள் மாதிரி எனக்கு சூழ்நிலை புரியல, அவர் சொல்றது புரியல, எப்படி நடக்கும்னு தெரியல, எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா ஒண்ணு, அவங்க செஞ்சதுல என்ன, அவர் சொன்னபடி செஞ்சாங்க. சீசர்கள் என்ன பண்ணாங்க, ஒண்ணுமே புரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து பசியில அடுத்து கொடுக்காம போயிட்டு அடி வாங்க போறோமான்னு தெரியல, இதை வையின்றாரு, வைக்கும் போதும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. விசுவாசத்துல செஞ்சாங்க, அவங்க கையாலே இந்த பெருக்கத்தை அனுபவிக்கிறாங்க. அப்புறம் இப்படி இருந்திருக்கும் பாருங்க உங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியாக்கி நடத்துகிற தேவன் நம் தேவன். அவருடைய பிள்ளையா மாறிட்டீங்கன்னா என் வாழ்க்கை ஏதோ போயிட்டு இருக்குங்க, என்னவோ வண்டி போயிட்டு இருக்கு, அப்படி இல்லை, திருப்தியாக்கி வாழ வைப்பார். இப்படி வாழ வைப்பார். அவர் பைபிள் ஏகப்பட்ட உதாரணம் காமிக்கலாம். அவர் ஆசீர்வதிக்கிறவர்களை அவர் திருப்தியாக வாழ வைத்து அளவுக்கு அதிகமாக கொடுத்து உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அங்க எலியா பாருங்க, ஏழை விதவின் வீட்டுக்கு போறாரு. அங்க போனா பாருங்க, அவங்க இருக்கிற அந்த கொஞ்சம் ஒரே கடைசி அடை இருக்குமா, அவ்வளவுதான் இருக்கு, பரவாயில்ல அதை கொடு அப்படிங்கிற. கொடுக்கும் போது அங்கே அவங்க பிளெஸிங்ஸ் வருது, அது பெருகுது. கொடுக்குறாங்க, அங்க பிளெஸிங்ஸ் வருது, அங்கே பெருக்கம் வருது. ஊரெல்லாம் பஞ்சம், இவங்க வீட்டுல மட்டும் என்ன குறையல, மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. எவ்வளவு சட்டி வந்திருக்கும்னு தெரியல, பக்கத்துல எல்லாம் ஷேர் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் ஒண்ணுமே குறையல. இப்ப இன்னைக்கு ஊரெல்லாம் வந்து அப்படிதாங்க, எக்கனாமி போச்சுங்க, வேலை இல்லாம போச்சுங்க அப்படிங்கிறது நீங்க யோசிக்க கூடாது. உங்கள் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், உங்கள் தேவன் பெருக பண்ணுகிற தேவன். அப்ப நீங்க இன்னைக்கு இப்படி இருக்கிறதுனால ஒண்ணும் இல்லை, நீங்க நல்லா இருக்கும்போது தேவனுக்கு மகிமை. அப்ப நம்ம செய்ய வேண்டியது இன்னைக்கு பார்த்த மாதிரி பெருக்கத்துக்கு 2 முக்கியமான விஷயம் தேவை. ஒண்ணு, நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை தேவன்கிட்ட அப்படியே கொடுக்கணும். கொடுத்ததை அவர் ஆசீர்வாதம் தரும் பொழுது அந்த இடத்துல பெருக்கம் உண்டாகும். இத்தனை பேர் எதெல்லாம் என்ன கொடுக்காம இருக்கீங்க, எல்லாத்தையும் கொடுத்துருங்க. உங்க வாசல், உங்க இருதயத்துல என்னென்ன பணம் மட்டும் இல்லை, என்னென்ன விஷயம், உங்க பிள்ளைகளை கொடுக்காம இருக்கீங்களா, குடும்பத்தை கொடுக்காம இருக்கீங்களா, உங்கள்ட்ட என்ன இருக்கு, ஆண்டவரே நான் எனக்கே சொந்தம் இல்லை, நான் உமக்கு தான் சொந்தம், டோட்டலா அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருங்க. அவரோட ஆசீர்வாதம் அது மேல வரும் பொழுது நீங்க பழுகி பெருகி நிரம்பி இந்த உலகத்திற்கு சாட்சியாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் எந்தெந்த விஷயத்துலலாம் இது மட்டும் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, இந்த விஷயத்த மட்டும் நீங்க வர வேண்டாம் அப்படின்னு வச்சிருக்கீங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் எல்லா இதயத்துலையும் உங்களுடைய எந்த விஷயமா இருந்தாலும் ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், கையின் பிரயாசம், பொருளாதாரம் எல்லாத்தையும் அவரை டோட்டலா அர்ப்பணிங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, டோட்டலா அர்ப்பணிங்க. எந்தெந்த விஷயத்துலலாம் இன்னும் பெருக்கம் இல்லாம இருக்கோ, தேவனே இது நான் இல்லை நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அர்ப்பணிங்க. மனதார கொடுத்து பாருங்க. அவர் கொஞ்சமா நிறையாலாம் பார்க்க மாட்டார். நீ உண்மையா கொடுத்துறியா, என் கொடுத்துட்டியா, அந்த சூழ்நிலையில அவர் ஆசீர்வாதம் மேல வரும்போது அதை பிசாசால தொடவே முடியாது. இந்த உலகமே இருள இருக்கலாம், ஆனா நீங்க ஒளியா இருப்பீர்கள். அதுதான் தேவனுக்கு மகிமை. அவங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, 12 பேரும் அவ்வளவு தூரம் செய்யறாங்க. அவங்க சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அப்பொழுது பாருங்க, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் போட்டு வச்சிருக்காங்க. அப்ப நீங்க பெருகி மீதம் எடுக்க வைப்பார். நீங்க பெருகி, நீங்க சொல்றீங்க நிறைய பேர் கொடுத்துட்டா எனக்கு அப்படின்னு, மீதம் இருக்கிற அளவுக்கு இருக்கும் உனக்கு அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா தேவனுக்கு தெரியும் எல்லாவற்றிலும் அபரிமிதம், ஓவர்ஃப்ளோ. அதனாலதான் இந்த 2 கொரிந்தியர்ல வசனம் சொல்லுது, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் போட்டிருக்கா. நீங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும், எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய. இப்ப யோசிச்சு பாருங்க, என் லைஃப்ல இவ்வளவு பெரிய விஷயத்த கொண்டு வர வல்லவரா இருக்கிறாரா? வல்லவரா இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு குழந்தை கூட இல்லை, ஆனா தன்னையே தேவனுக்கு அர்ப்பணிச்சான். அவரை பார்த்து சொல்றாரு, அதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, என்ன மாதிரி உன்னோட சந்ததி இருக்கும் தெரியுமா? தேவன்கிட்ட எப்பயுமே பாருங்க ஒரு பெரிய அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பழக்கம், எதையுமே சாதாரணமா கொடுக்கவே தெரியாது அவருக்கு. எதையுமே சாதாரணமா அவர் லெவலுக்கு தான் கொடுக்க தெரியும். எப்பயுமே எப்படிதான் கொடுப்பாரு, அதுதான் என்னங்க பண்றது, அவருடைய கேரக்டர் அப்படி, அவர் அப்படி இல்லையா? நம்ம லெவலுக்கு கொடுப்போம். நீங்க போய் ஒரு கல்யாண வீட்டில் செய்ய சொன்னீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம 1000 ரூபாய் செஞ்சாலே 1000 ரூபாய் செஞ்சுட்டேன் தெரியுமா, வாங்க வீட்டில் 4 பேர் போய் சாப்பிட்டு வந்துடும் அப்படின்போம். அவர் உங்க வீட்டுக்கு ஒன்று செய்யறாருன்னா அவர் லெவலுக்கு செய்வார் இல்லையா? அப்ப இங்க ஆபிரகாம் பாக்குறாரு, ஆபிரகாமே எல்லாமே ஆசீர்வதிச்சிட்டீங்க, எனக்கு ஆனா ஒரு பிள்ளை கூட இல்லை இதெல்லாம் அனுபவிக்க அப்படின்றாரு. அதுக்கு முன்னாடி தேவன் என்ன சொல்றாரு, ஒரு பிள்ளை தானே வேணும், சரி 2 பிள்ளை தந்துடுறேன்ப்பா, ஆண் 1 பொண்ணு 1 போதுமா, சரி சந்தோஷமா இருக்கிறியா, சரி அப்படி சொல்லல. என்ன சொல்றாரு, பிள்ளையே இல்லாத போது 25 வயசு ஆபிரகாம்கிட்ட பேசினாரு. உங்க பைபிள்ல 25 வயசுன்னு போட்டிருக்கா? 30 வயசா? 100? 90 வயசுல பேசுறாரு. அதுக்கடுத்து 99ல பிறக்குது இல்லையா? 90 வயசு. நம்ம சர்ச்சில் 90 வயசுல இப்போ யாரும் இல்லை அந்த மாதிரி. நீங்க வேணா போடுங்க. இப்பெல்லாம் 70 வயசுக்கு மேல தாண்டிட்டாலே 70வது பிறந்தநாள் அப்படின்றாங்க. 90 வயசு பாட்டியெல்லாம் கேக் வெட்டிட்டாங்கன்னா அவ்வளவுதான், பாட்டி பாரு 90 அடிச்சிருச்சுப்பா, அடுத்து அப்படி 100 தாண்டிருச்சுப்பா. அந்த வயசுல குழந்தை பிறகுது. இது நடக்குமா? இயற்கையா அது நடக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா பைபிள் கிளியரா சொல்லுது, சாராளினுடைய கற்பம் செத்து போயிருந்தது. சாராளுடைய கற்பம் நமக்கு தெரியும், அந்தந்த டைம்ல அந்தந்த பீரியட்ஸ்ல அந்த விஷயங்கள் நடக்கணும், எல்லாமே பாசிபிலிட்டியே கிடையாது. ஆனா ஆபிரகாம் பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு, உனக்கு குழந்தை தானே வேணும், பாரு வா வெளியில வா, சரி வந்துட்டேன் ஆண்டவர், பாரு வானத்தை பாரு எத்தனை நட்சத்திரம் இருக்கு, என்னவையா என்ன பார்க்கலாம் அப்படின்ற. என்னெல்லாம் என்ன முடியுமா ஆண்டவரே, இவனமா இவன் சந்ததி இருக்கும். சரி கடற்கரை மணல பாரு, எதா பண்ண முடியும், அதெல்லாம் பண்ண முடியாது. இவனமா, ஏன்னா அவ்வளோ பாசம் நம்ம மேல, உங்களுக்கு அவ்வளோ கொடுக்க விரும்புற, ஏன்னா அவ்வளோ அன்பு. இல்லை என்ன நம்புறோம்னா இப்படிதான் ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு நம்மளாம் ஆபிரகாமின் சந்ததிகளா இருக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் நீங்க நாளெல்லாம் ஆபிரகாமோட வாரிசுங்க? ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால நம்மளும் அந்த சந்ததியில இறைஞ்சிடுறோம். அதனால அவருடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு சொந்தமாய் விட்டது. பாருங்க, இன்னமும் வந்துகிட்டே இருக்கும். ஆபிரகாமுக்கு சொன்ன மாதிரி வந்துட்டே இருக்கும். அந்த பூமி இருக்கிற வரைக்கும் அவர் சந்ததி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அவர் சொன்னபடி செய்கிறவரா இருக்கிறார். அப்ப கடைசியில பாருங்க, ஆபிரகாம் நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுது. தேவன் உங்கள்கிட்ட ஒண்ணு எதிர்பார்க்கிறாரு, நம்பவே முடியல ஆண்டவரே, ஆனா நான் உங்களை நம்புறேன், அதுதான் தேவன் நீதியா பார்க்கிறாரு. அப்படிப்பட்டவனை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு கூட இவங்கெல்லாம் சொன்னபடியெல்லாம் சினிமாவில் கூட காமிச்சா கூட நம்ப முடியாதுங்க. 5 அப்போ 2 மீன் இப்பெல்லாம் பெருகுமா, அதெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்க நம்பாம சும்மா கேட்டுட்டு போயினீங்கன்னா உங்களுக்கு நடக்காது. ஆனா இப்படி சேவை செய்ய வல்லவரே, அப்ப இன்னைக்கு நான் என் வீட்டில் இருக்கிற எல்லா குறைகளையும் இப்படி விசுவாசத்தை மாற்ற போறேன்ட்டு இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து போனீங்கன்னா இன்னும் ஒரு 6 மாசத்துல பெரிய காரியங்கள் உங்க வீட்டில் நடக்கும்.
நீங்க சொல்லுவீங்க, இந்த மாதிரி ஒரு மெசேஜ் என் லைஃப்ல ஹார்ட்டை தொட்டு அது நல்ல நிலத்துல விழுந்த விதை போல உள்ள போய் 100 மடங்கு இப்ப பலன் கொடுக்குற அளவுக்கு எனக்கு கொண்டு வந்துட்டாருங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க சாட்சி. இது நீங்க எடுத்துக்கொள்ளுகிற விதத்தை பொறுத்து நீங்க இருக்கு. ஏதோ நல்லா இருக்கு, இன்னைக்கு மெசேஜ் நல்லா இருந்துச்சு, பாசிட்டிவிட்டியா இருந்துச்சு அப்படின்ட்டு போறது வேற. 4 வகையான நிலத்தை தேவன் சொல்லிடுறாரு. இதுல எந்த நிலமா இருக்க போறியோ அதற்கேற்றபடி உன் பலன். எல்லாரும் தான் சர்வீஸ் அட்டன் பண்ணோம், அவங்களுக்கு மட்டும் எப்படிங்க நடந்துச்சு? நல்ல நிலமா இருந்தா நடக்கும். இத்தனை பேர் அந்தந்த சர்வீஸ்ல தேவன் பேசுற வார்த்தைகளை எனக்கே பேசினார் என்று சொல்லி அதை சீரியஸா எடுத்துக்கொள்றாங்களோ அவங்களுக்கு அப்படியே உண்டாகும். மற்றபடி சும்மா கேட்டு கேட்டு ஒன்றும் நடக்கலைன்னா நமக்கு உள்ளுக்குள்ள தேவையில்லாத அந்த வார்த்தைகள் உள்ள வந்து எடுத்து போடுறது பிசாசோட வேலையாய் போயிருது. இல்லை உலக பிரகாரமான கவலைகள் வந்து எடுத்து போட்டுறது, இல்லை தேவையில்லாத கடின உள்ளம் நம்ப மாட்டேங்குது. ஆனா நல்ல இல்லத்துல விழுந்த விதை 100 பலன் கொடுக்கும். எத்தனை பேர் இந்த மெசேஜ் அப்படி எடுத்துக்கிட்டு என்னுடைய லைஃப்ல இருக்கிற எல்லா குறைகளையும் நான் தேவனோட நாமத்துல மாத்தி ஜெயித்து இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க போறேன்னு நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம்.